அன்பார்ந்த ஐவிட்னஸ் டிவி நண்பர்களுக்கு வணக்கம். இன்று மகாசிவராத்திரி. மகாசிவராத்திரி உற்சவத்திலே இன்று அருள்மிகு காசி விஸ்வநாதர் உடனரை காசி விசாலாட்சி அம்மை மேற்கு மாநிலத்தை வீட்டிலிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் காசி விஸ்வநாதர் அருளாலை இங்கே நம் மகாசிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே நாம் இந்த கோயிலின் உழவார பணி மன்றத்தின் சார்பாக கடந்த 25-30 ஆண்டுகளாக இந்த சிவலிங்கங்களை வைத்து நாங்கள் வழிபடுகின்றோம். இது 30 வருஷமாக வச்சுருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த ஐஸ்லிங்கம் தான். இந்த ஐஸ்லிங்கம் வாராக இருந்து இங்கே நாங்கள் இதை செதுக்கிட்டு இருக்கோம். பல வகையான லிங்கங்களை பார்த்துருப்பீங்க. அதில் மிக முக்கியமானது அமர்நாத் பனிலிங்கம்னு சொல்லுவோம். அதுபோல் அதை நினச்சி தான் நாங்கள் இங்கே இந்த ஐஸ்லிங்கத்தை கொண்டு வந்து செதுக்கி, இது வந்து பெரிய பாராக இருக்கும். அந்த பாரை கொண்டு வந்து இங்கே நாங்களே எல்லாம் செதுக்கிறோம். முதல்லலாம் நாங்கள் ஆளை வச்சு தான் செதுக்கிட்டு இருந்தோம். அப்புறமா அதை நாங்கள் பார்த்தது வந்து ஒரு 3-4 வருஷம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்களே செதுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இந்த பனிலிங்கத்தை இங்கே செஞ்சுருக்கோம். இது எதுக்காக இந்த நாங்கள் கான்செப்ட் வச்சுருக்கோன்னா, நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் பனி போல் இந்த மாதிரி கரைஞ்சி போகணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இது முக்கியமாக முதல்ல வச்சுருந்தோம். அதுதான் முக்கியம். இது நம்ம எங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே, நான் மட்டும் சொல்ல முடியாது, என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி இந்த சிவலிங்கெல்லாம் செஞ்சுருக்கோம். இது கிட்டத்தட்ட நம்ம சுமார் ஒரு வாரம் முன்னாடியே நாங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம அருள்மிகு எல்லையம்மன் கோயில் மேற்கு மாவட்டத்தில் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இந்த லிங்கங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சிவன் தான் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் சிவன். அதனால் கான்செப்டே முக்கியமாக சிவன்னாலே எல்லாருமே திருநீருக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கமே வந்து ஃபுல்லாக விபூதியாலே இந்த லிங்கத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம். அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அம்பாள்னால என்ன விஷயம் அப்படின்னா குங்குமத்தால் சிவலிங்கம் பண்ணியிருக்கோம். அதற்கு அடுத்தபடியாக மஞ்சள் குங்குமம் விபூதின்ற அதனால் அந்த கான்செப்டை வச்சு லைனாக பண்ணியிருக்கோம். அதற்கப்புறம் சந்தனம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இதில் வந்து மிக முக்கியமானது வந்து நவதானியம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நவதானியத்தில் இந்த லிங்கம் புதுமையாக பண்ணியிருக்கோம். இருக்கிறதே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக செஞ்சுருக்காங்க ரவி நண்பர்கள்லாம் சேர்ந்து. அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது புஷ்பலிங்கம். அதாவது நீங்கள் எப்பவுமே சொல்லுவாங்க பச்சை அப்படின்றது மரகத கல்லால் ஆனதுன்னுவாங்க. அதனால் இந்த மரகத லிங்கன்ற கான்செப்டாக நாங்கள் வச்சுருக்கோம். இது அதுக்கு அடுத்தா போல் அர்த்தநாரீஸ்வரர் ஹரியும் சிவனும் ஒன்றுன்ற மாதிரி குங்குமம் விபூதியும் அதை பண்ணி அந்த கான்செப்டில் இந்த அர்த்தநாரீஸ்வரர் லிங்கம் பண்ணியிருக்கோம். புஷ்பலிங்கம். அதற்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காளகஸ்தி கான்செப்டில் காளகஸ்தி லிங்கம் வச்சுருக்கோம். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழம் ஃபுல்லாக வந்து பழங்களாலே இந்த லிங்கத்தை உருவாக்கியிருக்கோம். ஃப்ரூட்ஸ் எல்லாமே புஷ்பமே கலக்கலாம், எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான். அதுக்கு அடுத்தது காய்கறிகள் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நீங்கள் ஐஸ் பார்த்துருப்பீங்க. அதற்கப்புறம் வந்து சுமார் 15 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறார்கள் சிவன். நீங்கள் எல்லாமே இது வரைக்கும் லிங்கம் தான் பார்த்துருக்கீங்க. சிவனுடைய முழு உருவமாக இங்கே நீங்கள் இந்த தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். திருக்கோயிலில் 5 வருடங்களாக சொன்ன மாதிரி இந்த சிவலிங்கம் சொரூபமாக சும்மா 12 அடி உயரத்தில் இந்த சிவலிங்கத்தை கடந்த ஒரு 5-6 வருடங்களாக வைத்திருக்கிறோம்.